வணக்கம் பசங்களா! இப்போ ஜியோசியோட 9த் லெக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லெக்சர்ல நம்ம என்ன கவர் பண்ணிக்கோம்னாக்கா, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் அப்புறம் ஆப்டிகல் ஐசோமர்ஸ்னு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஆப்டிகல் ஐசோமர்னாக்கா, உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இப்படி இருக்கு. இது வந்து நீங்க ஒரு பிளேன் போலரைஸ்ட் லைட் வந்து நீங்க பாஸ் பண்றீங்க. உங்ககிட்ட இப்படி ஒரு பிளேன் இருக்கு, இங்க வந்து ஒரு லைட் வேவ்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து நீங்க இதுல பாஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த லைட்டோட டைரக்ஷன் வந்து அப்படியே கொஞ்சம் இப்படி ரொட்டேட் ஆச்சுனாக்கா, இது எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த பிளேன் போலரைஸ்டு லைட் வந்து ரொட்டேட் பண்ணுச்சுனாக்கா இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ். இப்போ கிளாக் வைஸ் வந்து மாத்துறது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி சுத்துச்சுனாக்கா இது லேவோ ரொட்டேட்டரின்னு சொல்லுவாங்க. லேவோ ரொட்டேட்டரி. இப்போ இது வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கக்கூடாது. பிளேன் ஆஃப் சிமெட்ரினாக்கா உங்ககிட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் இப்படி காட்டுறேன். இப்போ வந்து இந்த பிளேன்ல வந்து நான் இப்போ இப்படி பைசெக்ட் பண்ணனாக்கா ரெண்டா பிரிச்சேனாக்கா இங்க லெஃப்ட்ல வர்றது ரைட்ல வர்றது ரெண்டு சேம் தானா? அதே மாதிரி இங்க பில இருக்கு இதோ இப்படி பிரிச்சாலும் மேல கீழே வந்து ரெண்டுமே சேம் தானா? அதே மாதிரி தான் சியும் டியும் அப்படிதான். எஃப் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் இப்படி வாங்க இப்படி வந்து இப்படி பிரிக்கலாம் அதான். இப்போ எஃப் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பிளேன்ல வச்சு உங்களால வந்து பைசெக்ட் பண்ண ரெண்டுமே சேமா இருக்காது கரெக்டா? ஸோ உங்களுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு ஒன்று இங்கே இல்லை. ஸோ இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ்னு சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இது எல்லாமே ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். இப்போ சென்டர் ஆஃப் சிமெட்ரினாக்கா உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இப்படி இருக்கு. இப்போ வந்து மேலே CH3 கீழே ஹைட்ரஜன். இங்க மேலே ஹைட்ரஜன் கீழே CH3. நீங்க டயகனல் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுது இந்த சென்டர்ல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்க இருக்கிற CH3 கீழே இருக்கிற CH3 உங்களுக்கு சிமெட்ரிக்கா வரும். இதுதான் சென்டர் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா நீங்க அப்படியே இந்த ஒரு டயகனல்லே ஒரு பிளேன் எடுத்தீங்கன்னாக்கா ரெண்டுமே பைசெக்ட் ஆயிடும். ஸோ நீங்க கன்சிடர் பண்றது இந்த பார்ட் தான். ரெண்டுமே சேம்னால உங்களுக்கு வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு, அதனால ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு சொல்லலாம். இது நீங்க கொஸ்டின்ஸ் போட போட உங்களுக்கு இன்னும் புரிய வர எது ஆப்டிக்கல் ஆக்டிவ் எது இன்ஆக்டிவ்னா. இப்போ அடுத்து கைரல் சென்டர்னு பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல மெயின் ஆட்டம்னு ஒன்று இருக்கும்ல. இங்க வந்து கார்பன் இருக்கு, இங்க நைட்ரஜன் இருக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு சல்ஃபர் அது எல்லாமே வரும். இது வந்து உங்களுக்கு sp3 ஆட்டமா இருக்கணும். இது இம்பார்ட்டண்டா ஞாபகம் நீங்க. அதுவும் 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கணும் இதுக்கு. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. 4 டிஃப்ரெண்ட் குரூப் வந்து இருக்கிறதுனால இப்போ R1 R2 R3 R4 எல்லாமே வேற வேற குரூப்ஸ். அதுவும் இது sp3 ஹைபிரிடைஸ் தானே. அப்போ அதனால இங்க வந்து நாங்க ஆஸ்ட்ரிஸ்கால் நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். இது காட்டுறது வந்து இது வந்து கைரல் ஆட்டம்னு காட்டுறதுக்கா. இது வந்து ஒரு கைரல் கார்பன். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்க ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க ரொனேட் பண்ணிடுச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இங்க R1 வந்துடும். இங்க பாத்தீங்கன்னாக்கா அதே 4 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு. அதுவும் sp3 ஹைபிரிடைஸ் தானே. ஸோ இதுவும் ஒரு கைரல் நைட்ரோஜன் சொல்லலாம். நீங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட நீங்க வந்து ஒரு இதுவாக தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். ஒரு தனி குரூப்பா கன்சிடர் பண்ணிக்கணும். என்ன சொல்றது, இப்போ உங்ககிட்ட இப்போ இப்படி இருக்குனாக்கா இப்போ நீங்க வந்து சொல்லிடலாம் மூணு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனா இப்போ நீங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கூட நீங்க கன்சிடர் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு டோட்டலாக இப்போ 4 ஆயிடும்.
அது இது sp3 ஹைபிரிடேஸ்னால இது வந்து கைரல் நைட்ரோஜன். சரி, இப்போ இந்த இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இப்படி இருக்குல்ல. இப்போ நீங்க இத பார்த்து சொல்லலாம். இது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒரு வேற குரூப்பு. இங்க வந்து கீழ ஒரு ஹைட்ரோஜன், இங்க ஒரு லோன் பேர், அப்புறம் இங்க CH3. இது வந்து நீங்க ஒரு கைரல் நைட்ரோஜன் சொல்லலாம். ஆனா இது தப்பு. ஏன்னாக்கா இங்க இருக்கிற நைட்ரோஜன் இங்க லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணும்னாக்கா, இப்படி வந்து டொனேட் ஆகிட்டு இப்படி இது ஆக்சிஜனோட டபுள் பாண்ட் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி இங்க மேல ஒரு மைனஸ் சார்ஜ் வந்துடும். இது இங்க ரெசனன்ஸ் நடக்கிறதுனால இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். கைரல் நைட்ரோஜன் இல்ல. ஏன்னாக்கா இது வந்து sp2 ஹைபிரிடைஸ் எழுதுல. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வரும் அது கடைசியில. இது வந்து உங்களுக்கு sp2 ஹைபிரிடைஸ்டு. ஸோ உங்களுக்கு sp3 கிடையாது. இதனால வந்து கைரல் நைட்ரோஜன் கிடையாது. புரிஞ்சுதா? அடுத்து சூடோ கைரல் சென்டரானு பார்க்கலாம். கிட்ட இப்போ ஒரு காம்பவுண்ட் இப்படி இருக்கு. இந்த காம்பவுண்ட்ல உங்களுக்கு வந்து கைரல் ஆட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒன்று சொல்லலாம், அப்புறம் இது ஒன்று சொல்லலாம். இப்போ வந்து இங்க மூணாவது இங்க ஒரு கார்பன் இருக்குல்ல, இது வந்து கைரல் இல்ல. கரெக்டா? ஏன்னா இங்க லெஃப்ட்ல இருக்க குரூப்பும் ரைட்ல இருக்க குரூப்பும் சேம் தான். ஆனா இது வந்து கைரலிட்டி வந்து காட்டும். அதனாலதான் இதோட பேர் வந்து சூடோ கைரல் சென்டர்னு சொல்லுவாங்க. இப்ப அடுத்து உங்களுக்கு ஆர்என்எஸ் கான்ஃபிகரேஷன். முதல்ல உங்களுக்கு ஒரு ரெப்ரசென்ட் பண்றது உங்களுக்கு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும். இங்க வந்து இங்க இருக்கிற பாயிண்ட் வந்து நம்ம கார்பன் எடுத்துப்போம். இப்போ வந்து ஒரு குரூப் R1, அப்புறம் இது R2, இது R3, இது R4. இது வந்து பிளேனுக்கு மேல இருக்கும், இது பிளேனுக்கு கீழே, இது மேல கீழே, அந்த மாதிரி. இல்லைன்னா நீங்க இதை ஞாபகத்துக்கு தேவை. அப்படின்னா உங்களுக்கு அப்படியே நார்மலா நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வராது. இப்போ வந்து உங்ககிட்ட இப்போ ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு, சிஐபி ரூல்னா. இப்போ வந்து இது ரெண்டுமே வெர்டிக்கல் ப்ரொஜெக்ஷன்ஸா, அப்புறம் இங்க வந்து இது ஹரிசாண்டல் பொசிஷன் தான். உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற அந்த R1, R2, R3 அந்த குரூப்ஸ் எல்லாமே வேற வேற குரூப்ஸ் தானே. இப்போ வந்து உங்ககிட்ட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஆக்சிஜன், அப்புறம் இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு டியூட்டீரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஹைட்ரஜனோட ஐசோடோப்பு. நீங்க ஐசோடோப்ஸ் கூட வேற காம்பவுண்ட் தான் நீங்க மீன் எலிமெ ஆட்டம் தான் நீங்க அசியூம் பண்ணிக்கணும். இப்போ வந்து நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்றது வந்து நீங்க வந்து அதோட அட்டாமிக் நம்பர் வச்சுக்கிட்டு, அட்டாமிக் மாஸ் வச்சுக்கிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி படி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது 1 வரும். 1, இது 2, இது 3, இது 4. கரெக்டா? இது வந்து இப்போ நீங்க 1, 2, 3, 4 அந்த ஆர்டர்ல நீங்க போகணும். இது வந்து லீஸ்ட் நம்பரை நம்பர்ல போற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஷார்ட்டஸ்ட் பாத்துன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 2 இந்த பாத்து தானே சீக்கிரம் போகுது, இதுலேருந்து இங்கே சுற்றி போகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்படி வரும் இது. இப்போ இப்படி வர்றதுனால உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல வர்றதுனால இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. இது முதல்ல சொல்றேன் உங்களுக்கு. ஆர்னாக்கா உங்களுக்கு கிளாக் வைஸ், எஸ்னாக்கா ஆன்டி கிளாக் வைஸ். சரியா? இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் போகுது. ஸோ இது எஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த
லீஸ்ட் நம்பர் 4 வந்து இப்போ வந்து ஹரிசான்டல் பொசிஷன்ல வருதுனால, இந்த ஹரிசான்டல் பொசிஷன் வந்ததுனாக்கா, அது வந்து உங்களுக்கு அந்த இது வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். இப்போ உங்களுக்கு எஸ் கான்ஃபிகரேஷன் வருதுனாக்கா நீங்க ஆர்னு மாத்தி ஆகணும் அதை. இப்போவே இதுவே உங்களுக்கு வந்து இப்போ வெர்டிக்கல் பொசிஷன் வந்ததுனாக்கா நீங்க வந்து எஸ்ன்னு இருந்தா எஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும் அது. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நான் இப்போ அதுக்கப்புறம் போட்டு காட்டா அது உங்களுக்கு வந்து புரியும் எப்படின்னு. இப்போ சிஐபி ரூல்ல உங்களுக்கு வந்து இந்த 4th குரூப் வந்து உங்களுக்கு வெர்டிக்கல்ல இருந்ததுனாக்கா இது வந்து அதே இதில் தான் இருக்கும். ரிமைன் சேம் கான்ஃபிகரேஷன் அதே மாதிரி தான் இருக்கும். இதுவே உங்களுக்கு ஹாரிசான்டல் இருந்ததுனாக்கா அது வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கலாம். இது அட்டாமிக் மாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் வருமா? 1, இது 2, இது 3, இது 4 கரெக்டா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த டைரக்ஷன் வரும். இது 1ல இருந்து 2 போயிட்டு அப்புறம் 4 போயிட்டு 3 வரும் கரெக்டா? அப்போ வந்து இது கிளாக் வைஸ் கரெக்டா? கிளாக் வைஸ்னாக்கா உங்களுக்கு 6 வரும். இந்த லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறது வந்து உங்களுக்கு ஹரிசான்டல்ல இருக்குல்ல, ஹரிசான்டல்ல இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு இது எஸ்ஸா மாறிடும். இது வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். இப்போ அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிறதும் கார்பன் தான், இங்க இருக்கிறதும் கார்பன் தான். இப்போ அடுத்து இந்த கார்பனோட உங்களுக்கு அட்டாச் இருக்கிறது வந்து என்னென்ன கார்பன் தானா? இப்போ இது ரெப்ரசென்ட் பண்றது இங்க இங்க கார்பன் கார்பன் பாண்ட் இருக்கு, இங்க வந்து கார்பன் ஹைட்ரஜன் மட்டும் தான் இருக்கு. இப்போ ரெண்டுமே சேமா இருக்கிறதுனால நீங்க அடுத்த பாண்ட் கன்சிடர் பண்ணுங்க. இப்போ கார்பன் அப்புறம் இங்க கார்பன் இருக்கு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இதோட மாஸ் ஜாஸ்தி இல்ல, ஸோ திருப்பி இதுக்கு வந்து ப்ரியாரிட்டி ஜாஸ்தி ஆகும். ஸோ இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. ஸோ உங்களுக்கு திருப்பி இப்படி வரும். திருப்பி இது கிளாக் வைஸ்னால உங்களுக்கு ஆர் கான்ஃபிகரேஷன் வரும். இங்க லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறது வந்து உங்களுக்கு வெர்டிக்கல்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் அப்படியே தான் இருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரியலனாக்கா நீங்க கமெண்ட்ஸ் வைக்கிறேன், நாங்கள் வந்து லைக் ரிப்ளை பண்ணுவோம். இப்போ அடுத்து உங்களுக்கு இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன் இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ ப்ரியாரிட்டிஸ் வந்து நீங்க வைக்கணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இங்க புரோமின் வரும். அடுத்து இங்க 2, இங்க 2 வரும் கீழே. இது வந்து 2ன்னு வரும், இது 3, இது 4. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்? இது வந்து கிளாக் வைஸ் உங்களுக்கு வந்து 6 வர வேண்டியது, ஆனால் இப்போ ஹரிசான்டல்ல வந்து உங்களுக்கு லீஸ்ட் ப்ரியாரிட்டி வருதுனால நீங்க வந்து எஸ்ன்னு மாற்றிக்கணும் அதை. அதே மாதிரி தான் கீழே இருக்கிறதும் வந்து உங்களுக்கு இது 1, 2, 3, 4. அப்போ வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் வருது. ஆன்டி கிளாக் வைஸ் திருப்பி உங்களுக்கு அந்த இது ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு ஹரிசான்டல் வரதுனால உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் மாற்றுவீங்க நீங்க. ஸோ உங்களுக்கு இது ஆர். மேலே இருக்கிறதாவது கீழே இருக்கிறது வந்து எஸ். ஐ மீன் மேலே இருக்கிறது எஸ் வந்து மேலே இருக்கிறது எஸ், கீழே இருக்கிறது வந்து ஆர். ஸோ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு எஸ் ஆர்னு அதுக்கு. இப்போ அடுத்து உங்களுக்கு வெட்ஜ் அண்ட் டேஷ் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த 4 வந்து உங்களுக்கு வெஜ்ஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இன்டர்சேஞ்ச் வந்து நடக்கும். இதுவே டேஷ்ல இருக்குனாக்கா இது வந்து அப்படியே இருக்கும், அந்த கான்ஃபிகரேஷன் மாறாது. இப்போ உங்களுக்கு ஒரு நார்மல் லைன்ல இப்போ வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் நார்மல் லைன்ஸ் தானே. இது இப்போ அப்படி இருந்ததுனாக்கா அட்ஜஸ்டன் குரூப்ஸோட நீங்க வந்து ஸ்வாப் பண்ணிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது எடுக்கலாம். இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிஜன் ஹையஸ்ட் வருமா? ஸோ ப்ரியாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1, இங்க 2, அப்புறம் இது 3, இது 4 கரெக்டா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆக்சிஜன் இங்க இருக்கு, அப்புறம் கார்பன் நைட்ரஜன் இந்த நம்பரிங் பண்ணியாச்சு. இப்போ ஷார்ட்டஸ்ட் பாத் போகணுன்னாக்கா நீங்க இப்படி போகணும் கரெக்டா? அப்போ வந்து உங்களுக்கு எஸ் கான்ஃபிகரேஷன் இருக்குதா? இப்போ எஸ் கான்ஃபிகரேஷன்ல உங்களுக்கு வந்து
ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு டேஷ்ல இருக்கு. கரெக்டா? இப்ப நான் வந்து ஹைட்ரஜன் வந்து டேஷ்ல இருந்ததுனாக்கா அப்படியே இருக்குன்னு சொன்னேன்னா, இங்க ரிமைன் சேம்னா, ஸோ எஸ் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ இதுவே உங்களுக்கு வந்து இப்போ ஹைட்ரஜன் வந்து வெட்ஜ்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இது மாறிடும். ஸோ திருப்பி நீங்க நம்பரிங் பண்ணும்போது 1 அப்புறம் 2 அப்புறம் 3 இப்போ வந்து உங்களுக்கு கிளாக் வைஸ் போகுது. கிளாக் வைஸ் போகுதுன்னா உங்களுக்கு 6. 6ல வந்து திருப்பி நீங்க மாத்தி இங்க எஸ் போட்டாகணும். ஏன்னா அது வந்து வெட்ஜ்ல இருக்கு. இப்போ வந்து இது நார்மல் லைன்ல இருக்கு இந்த ஹைட்ரஜன். லீஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கிறது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கனாக்கா இது ரெண்டுத்தையும் இப்படி ஸ்வாப் பண்ணிப்பீங்க. இது ஸ்வாப் பண்ணாக்கா இது நீங்க இதையும் ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஏன்னா கான்ஃபிகரேஷன் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு இப்படி வருமா? இங்க ஒரு OH அப்புறம் இங்க வந்து NH2 வெட்ஜ்ல வந்து உங்களுக்கு CH3 இது வந்து உங்களுக்கு ஒரு H. இப்போ திருப்பி நீங்க பண்ணீங்கன்னாக்கா 1 2 3 4 கிளாக் வைஸ் போகுது. உங்களுக்கு 6ன்னு வரும். அதுவும் இது வந்து உங்களுக்கு டேஷ்ல தான் என்ன இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து லைக் கான்ஃபிகரேஷன் வந்து மாறாது. ஸோ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து 6 தான் இதுல. இது நீங்க கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கைரல் கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இப்போ இந்த நான் எக்ஸாம்பிள் வழியா உங்ககிட்ட சொல்றேன். உங்ககிட்ட இது வந்து கைரல் கைரல் கார்பன் தானே? ஏன்னா இருக்கிற குரூப் வந்து எல்லாமே வேற வேற. அப்படியே இதுவும் ஒரு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் வைஸ் நீங்க எழுதும்போது இப்போ இது 1 இது 2 இது 3 இது 4 உங்களுக்கு வந்து இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னாக்கா உங்களுக்கு வந்து எஸ் வரும். எஸ் வந்து திருப்பி உங்களுக்கு அந்த ஃபோர்த் பீரியட் இருக்கு வந்து உங்களுக்கு ஹரிசான்டல் லைன் வருது. ஸோ உங்களுக்கு இது மாறிட்டு உங்களுக்கு வந்து இப்போ 6ன்னு வருமா இங்க? இப்போ வந்து இந்த இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ 1 2 3 4 உங்களுக்கு வந்து கிளாக் வைஸ் வருது. ஆனா இது உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு இது அந்த ஹரிசான்டல் லைன் தான் நீங்க வந்து இன்வெர்ட் பண்ணி விட்டுருங்க அதான். ஸோ உங்களுக்கு எஸ்ன்னு வரும் இது. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் அப்படியே ரிவர்ஸ் ஆன மாதிரி இருக்குல்ல. இது இது எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இங்க ஒரு மிரர் பிளேஸ் பண்ண மாதிரி தானே இருக்கு. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் OH வந்து இங்க லெஃப்ட் சைடு மாறிடுச்சு. இங்க இருக்கிற ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு அந்த இந்த சைடு மாறிடுச்சு. இது என்ன சொல்ல வராங்கனாக்கா இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அதோட மிரர் இமேஜ் வந்து எடுத்தா உங்களுக்கு வந்து இது வந்து காம்பவுண்ட், இது வந்து மிரர் இமேஜா. இப்போ இது இது வந்து அப்படியே தூக்கி இது மாதிரி பிளேஸ் பண்ணீங்கனாக்கா இது வந்து லைக் ரெண்டுமே சேமா இருந்ததுனாக்கா சூப்பர் இம்பாசிபிளா இருக்கும். சூப்பர் அது பிளேஸ் பண்ணா உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே தெரியாது மேல இருக்கிறது கீழே இருக்கிறதும். இப்போ வேற வேற குரூப் இருக்கிறதுனால இது வந்து நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜஸ். கரெக்டா? சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாத மிரர் இமேஜஸ் இதெல்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து எனான்சியோமர்ஸ்னு சொல்லுவாங்க. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். இப்ப அடுத்து உங்ககிட்ட இங்க இருக்கு இது 1 இது 2 இது 3 இது 4 கரெக்டா? அப்ப இது வந்து உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் இருக்கு எஸ். அப்ப திருப்பி இங்க ஹைட்ரஜன்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து 6ன்னு வருமா? இப்ப வந்து உங்ககிட்ட 6ன்னு இருக்குது இது. இப்ப திருப்பி இது நீங்க நம்பர் பண்ணாக்கா 1 2 3 4 இது வந்து கிளாக் வைஸ் உங்களுக்கு 6 வரும். அதுவும் கான்ஃபிகரேஷன் வந்து அப்படியே தான் சேமா இருக்கும். உங்களுக்கு ஹைட்ரஜன் வந்து இதுல இருக்கு வெர்டிகலா இருக்கனால. இப்போ ரெண்டுமே உங்களுக்கு வந்து 6 இருக்குல்ல. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டுமே கான்ஃபிகரேஷன் வந்து சேமா இருக்கு. ஸோ இது வந்து ஐடென்டிக்கல்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் இல்லைன்னா ஹோமோமர்னு சொல்லுவாங்க. ஹோமோமர்.
நீங்க சொன்ன மாரி இது வந்து காம்பவுண்ட் அப்புறம் அதோட மிரர் இமேஜ். இது 2மே சேமா இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து ஹோமோமர். மிரர் இமேஜ்ல உங்களுக்கு 2 காம்பவுண்ட் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆர் 2மே அப்படி இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து ஹோமோவர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எஸ்எஸ்ன்னு இருந்ததுனாக்கா 2மே ஹோமோவர். இப்போ வந்து ஆர்எஸ் அப்புறம் எஸ்ஆர்ன்னு இருந்தா உங்களுக்கு வந்து எனான்சிமர்ஸ். இப்போ அடுத்து 2 கைரல் கார்பன் வச்சுக்கலாம். இப்போ வந்து உங்ககிட்ட இது வந்து ஒரு கைரல் ஆட்டமா, இதுவும் ஒரு கைரல் ஆட்டம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இங்க ஒரு பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. தெரியுதா? இந்த பிளேன் அப்படியே இப்படி கட் பண்ணனாக்கா உங்களுக்கு 2மே சேமா இருக்கும். ஸோ இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். உங்களுக்கு வந்து கைரல் கார்பன் இருந்தும் இது வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவா இருக்கு. ஸோ இதோட பேர் வந்து மீசோ காம்பவுண்ட்ஸ். இப்போ அடுத்து உங்ககிட்ட இப்போ OH பதிலா நான் வந்து இப்போ சிஎல் வச்சுட்டேன் நான். இப்போ சிஎல் வச்சனாக்கா உங்களுக்கு வந்து இப்போ ஆப்டிக்கலி ஆக்டிவ் தானே இது. பிளேன் ஆஃப் சிமெட்ரியில் உங்களுக்கு வந்து இது இருக்கு. ஸோ நீங்க அதே மாதிரி திருப்பி இங்க ஒரு OH வச்சுட்டு நீங்க இப்போ 1, 2, 3 3 இங்க 4 போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு திருப்பி கான்ஃபிகரேஷன் வந்து அப்படியே தான் வரும். உங்களுக்கு ஆர் வரும், இங்க எஸ் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு ஐடென்டிக்கலா இருக்குனாக்கா உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் வந்து அப்படியே சேமா இருக்கும். ஆர்ன்னு இருக்கிறது வந்து திருப்பி உங்களுக்கு ஆர் தான் உங்களுக்கு வெளியே இருக்கிற மாதிரி இருக்கும். எனான்சிமர்ஸ்னாக்கா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். உங்களுக்கு ஆர்ன்னு இருக்கிறது எஸ்ன்னு மாறிடும். அதே மாதிரி கீழே ஆர்ன்னு இருக்கிறது எஸ்ன்னு மாறிடும். டயாஸ்டியர்மர்னாக்கா டயாஸ்டியர்மர்ன்றது உங்களுக்கு வந்து அது மிரர் இமேஜாவே இருக்காது உங்களுக்கு. இப்போ ஆர்ன்றதா ஒன்னு ஆர்ன்னு இருக்கும், இன்னொன்று வந்து அப்படியே ரிவர்ஸ் இருக்கும். ஆர்ன்றது வந்து எஸ்ன்னு மாறிடும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு 1, இது 2, இது 3, இது 4 கரெக்டா? அப்போ வந்து உங்களுக்கு அது கிளாக் வைஸ் அப்புறம் இது இந்த சைடு இருக்கனால உங்களுக்கு வந்து இது கான்ஃபிகரேஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணி விட்டுரும். ஸோ இது வந்து மேலே இருக்கிறது எஸ்ஸா, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1, 2, 3, 4 இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் அப்புறம் திருப்பி ரிவர்ஸே உங்களுக்கு வந்து ஆர்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே இருக்கிறதும் இங்கே மேலே இருக்கிற பாட்டும் கீழே இங்கே இருக்கிற மேலே இருக்கிற பாட்டும் ஒன்று தானே. ஸோ கான்ஃபிகரேஷன் வந்து உங்களுக்கு சேமாக தானே இருக்கும். ஸோ இது இங்கே இருக்கிறதும் எஸ் தான். இது இங்கே இருக்கிறது வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த ஆர்டர். ஸோ இங்கே கீழே இருக்கிறது எஸ். இப்போ திருப்பி இங்கே இருக்க கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிருக்கு இங்கே. ஸோ இங்கே 6 அப்புறம் இங்கே 6. இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்போ இது 1, 2 அப்புறம் இது 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க 2 and 3 வந்து உங்களுக்கு எனான்சிமர்ஸா? எனான்சிமர்ஸ்னாக்கா உங்களுக்கு இருக்கிற கான்ஃபிகரேஷன் வந்து 2மே அப்படியே ரிவர்ஸ் சொன்னால அப்படியே உங்களுக்கு மிரர் வச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு. நான் சூப்பர் இம்பாசிபிள் மிரர் இமேஜஸ் சொன்னாங்க கரெக்டா? ஸோ இது வந்து உங்களுக்கு அப்படியே இங்க மிரர் வச்ச மாதிரி தானே இருக்கு இப்போ. இப்போ இது தூக்கி அப்படி பிளேஸ் பண்ணாக்கா உங்களுக்கு சூப்பர் இம்பஸ் ஆகாது. ஸோ இது வந்து எனான்சிமர்ஸ் கரெக்டா? இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து இப்போ இது SNRன்னு இருக்கு, அப்புறம் இங்க SSன்னு இருக்கு. இது டயாஸ்டீரியமர்ஸ். அதே மாதிரி இங்க இருக்கிற 1 and 3 கூட டயாஸ்டீரியமர்ஸ் தான். ஏன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் மட்டும் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. மீதி மீதி இருக்கிறது வந்து உங்களுக்கு அப்படியே சேமா இருக்கு. இப்போ அடுத்து சில ஸ்பெஷல் கேசஸ் வந்து பார்க்கலாம். உங்ககிட்ட ஒரு கியூமுலேட்டிவ் டபுள் பாண்ட், அதாவது இங்க ஒரு டபுள் பாண்ட் அதோட என்னென்ன டபுள் பாண்ட் இருந்ததுனாக்கா இங்க இருக்கிற அந்த ஏபியும் இங்க இருக்கிற அந்த ஏபியும் வேற வேற பிளேன்ல இருக்கும். ஒன்று வந்து இங்க டபுள் பாண்ட் இது வந்து டபுள் பாண்ட் இருக்கிற பிளேனே வரும், இது வந்து அதுக்கு பர்பண்டிகுலர் வரும். அதனால இது வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இருக்காது, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்காது. ஸோ இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பைஃபினைல் குரூப் இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு வந்து டை நைட்ரோ இல்லைன்னா அந்த சல்ஃபைனல் குரூப் அப்புறம் CH3 இந்த மாதிரிலாம் உங்களுக்கு காம்பவுண்ட்ஸ் வந்துச்சுனாக்கா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டெரிக் ஃபேக்டர் ஜாஸ்தியாக இருக்கும். ஐ மீன் ரிப்பல்சன் ஜாஸ்தியாக இருக்கும் உங்கள் எக்ஸும் ஒய்க்கும் நடுவில்.
ஸோ இது என்ன பண்ணுனாக்கா இங்க இருக்கிற ஃபீனைல் குரூப் வந்து ஒரு பிளேன்ல இருக்கும். இது வந்து அப்படியே ட்விஸ்ட் ஆயிட்டு உங்களுக்கு வேற ஒரு பிளேன்ல வரும். அதனால உங்களுக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்காது, சென்டர் ஆஃப் சிமெட்ரியும் இருக்காது, ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். இப்போ இது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இல்லை. இப்போ நீங்க எப்படி பிரேக் பண்ணாலும் சரி, எப்படி பிரேக் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரின்னு ஒன்று இல்லை. ஆனா சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க டயகனல் இது வந்து இப்போ இதுன்னு வச்சுக்கோங்க, சென்டர்னு வச்சுக்கோங்க. இங்க டயகனல் வைஸ் இருக்கிற காம்பவுண்ட் வந்து உங்களுக்கு சேமா தானே இருக்கு. இங்க மேல CH3 கீழே CH3, இங்க நைட்ரஜன் இங்க நைட்ரஜன். அப்போ வந்து உங்களுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்குல்ல, சென்டர் ஆஃப் சிமெட்ரி இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் இது. இப்போ வந்து கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு காம்பவுண்ட் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு, மீன் ஏசிமெட்ரிக்கா இருக்கு. ஏசிமெட்ரிக்னாக்கா உங்களுக்கு வந்து இப்போ நான் இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இப்படி டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி வந்து இல்லைல்ல, அதே மாதிரி உங்களுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரியும் இல்லை. ஏன்னா இங்க மேல இங்க வந்து ஒரு ஹைட்ரோஜன் இருக்கு, இங்க வந்து ஒரு OH இருக்கு. இதனால இது வந்து ஏசிமெட்ரிக்கா, இந்த மாதிரி ஏசிமெட்ரிக்கா இருக்குதுனால அந்த மாதிரி இருக்கிற காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து 2n. இதுல n வந்து உங்களுக்கு வந்து ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆப்டிக்கல் ஐசோமரிசம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுதோ. இது 1, இது 2, அப்புறம் இது 3. ஸோ உங்களுக்கு டோட்டலா இப்போ n வந்து 3 இருக்கா. ஸோ ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து உங்களுக்கு 2^3, அதாவது 8ன்னு வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னாக்கா இது டோட்டலா நீங்க 1 கன்சிடர் பண்ணிப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்படி கன்சிடர் பண்ணும்போது இது வந்து 2^1, அதாவது 2ன்னு வரும். கரெக்டா? இப்போ அடுத்து நீங்க வந்து இது பார்க்கலாம். ஒரு சிமெட்ரிக் காம்பவுண்ட் இருக்கும்போது உங்களுக்கு n வேல்யூ வந்து இதுக்கு 2 கேஸ் வரும். n வந்து ஈவனா இருக்கிறதுக்கு ஒன்று, அப்புறம் n வந்து ஆடா இருக்கிறதுக்கு ஒன்று. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டீரியோஜெனிக் சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு ஈவனா இருக்கும்போது டோட்டல் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து உங்களுக்கு 2^n-1 பிளஸ் 2p-1 வரும். இதுல p வேல்யூ என்னன்னாக்கா n/2. இப்போ வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவ் நம்பர் என்னன்னாக்கா உங்களுக்கு வந்து 2^n+n-1. அதே மீசோது வந்து 2p-1 வரும். p வந்து உங்களுக்கு அதே n/2 தான். இப்போ n வந்து உங்களுக்கு ஆடா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் வந்து உங்களுக்கு 2^n-1. இதுல மீசோ காம்பவுண்ட்ஸ் வந்து 2p-1. அப்போ வந்து உங்களுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் மைனஸ் மீசோ காம்பவுண்ட்ஸ் என்ன. ஸோ இது 2^n-1 மைனஸ் 2p-1 வரும். இங்க p வந்து n+1/2ன்னு வரும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு டோட்டல் கேரல் ஆட்டம்ஸ் வந்து உங்களுக்கு இங்க 1, அப்புறம் இங்க 2 இப்படி வருமா உங்களுக்கு. இதுவும் கன்சிடர் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு n வந்து 3ன்னு இருக்குமா. ஸோ உங்களுக்கு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் காட்டுறது வந்து உங்களுக்கு வந்து 2^3-1, அதாவது 4ன்னு வரும். மீசோ காம்பவுண்ட்ஸ் வந்து 2p என்ன, p வந்து உங்களுக்கு n+1/2ன்னு வரும். அப்போ 3+1/2னா அந்த 2ன்னு வரும். 3+1 வந்து உங்களுக்கு 4ன்னு வருமா. ஸோ உங்களுக்கு 2^4/2 -1 வரும். அப்போ இது கேன்சல் பண்ணா 2, அப்புறம் இங்க டோட்டலாக உங்களுக்கு 2ன்னு வரும் மீசோ காம்பவுண்ட்ஸ். டோட்டலா ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2^n-1 மைனஸ் 2p-1. நீங்க ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து டோட்டலா 2ன்னு வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு 2 தான் அது.
இதோட இந்த லெக்சர வந்து எண்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து நம்ம 14த் லெக்சர்ல வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் அடுத்த லெக்சர் சந்திப்போம். நன்றி.